இங்க இந்த நுண்மானி திருகு கணிச்சி இந்த மாதிரியான ஒரு அமைப்புல காணப்படும். சரி, இந்த கருவி இங்க படம் போட்டிக்கன் சரி எங்கேயும் போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதுல ஒவ்வொரு பாகங்கள் பார்ப்போம். சரி, ஒவ்வொரு பாகங்களாக பார்ப்போம். இதான் நுண்மானி திருகு கணிச்சி. வேற வேற கலர்ல வரலாம். சரியா, இந்த மாதிரியாக அரிக்கும். சரியா, இந்த மாதிரியான ஒரு கருவியாக அரிக்க போகும். இதுல திருகோட சம்பந்தப்பட்டவர் இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குரிய திருகு ஒரு திருகோடு எடுக்கப்பட்டு இந்த திருகு பல பிரிவுகளாக பல வட்ட பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும். அதே போல இந்த இடத்துல இந்த கருவியிலையும் பல வட்ட பிரிவுகள் காணப்படும். இந்த மாதிரியாக நம்ம ஸ்க்ரூவை வந்து என்ன மாதிரியாக கலட்டுவோம் என்ன மாதிரியாக கூட்டுவோமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான கருவிகள்ல இருக்க போகுது. சோ அடுத்தபடி இதனால் அளவிடக்கூடிய பெருமான வீச்சு. இங்க நுண்மானி திருகு கணிச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெருமானங்களை நம்ம அளவிடுறது கிடையாது. சிறிய பெருமானங்களை தான் அளந்து கொள்வோம். சரியா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிற நுண்மானி திருகு கணிச்சியில அளக்கக்கூடிய பெருமான வீச்சு இந்த மாதிரியா கருவி இருந்தா இந்த இடத்துல போட்டிப்பாங்க. சரியா, இந்த இடத்துல வீச்சு போடப்பட்டு 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையும் போடப்பட்டு அதுக்கு கீழே பாருங்க 0.25 மில்லிமீட்டர் இருக்கு. இங்க பாருங்க 0.25 மில்லிமீட்டர் அதான் இது அளவிடக்கூடிய பெருமான வீச்சாக இருக்க போகுது. சோ இந்த இடத்துல இந்த அமைப்புல வரப்போற பெயர்கள் எழுதிக்கொள்ளும். சரியா, என்னென்ன பெயர்கள் இருக்குது? இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர், அளவிடக்கூடிய பெருமான வீச்சு 0.25 மில்லிமீட்டர். அடுத்தது இந்த ஏ என்ற பாகம் இதை சொல்லுவோம் பட்டடை. எழுதிக்கொள்ளுங்களா, பட்டடை. சரி, ஏ என்ற பாகம் வந்து பட்டடை. இங்க இந்த மாதிரியா ஒரு பாகம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பாகம் ஒன்று காணப்படும். இந்த பாகம் வந்து பட்டடை என்று சொல்லுவோம். அடுத்த பி இந்த மாதிரி இவர். சரியா, இவரை சொல்லுவோம் கதிர்கோள். கதிர்கோள். சரியா, கதிர்கோள். அடுத்தது சி வந்து இந்த கருவியில பாருங்க. இந்த கருவியில இந்த மாதிரியாக ஒரு அமைப்புல காணப்படும். சரியா, இப்படியான ஒரு அமைப்புல காணப்படும். இது என்னண்டா இங்க நான் இந்த நுண்மானி திருகு கணிச்சிய இந்த மாதிரியாக பிடிச்சு இப்படியாக சுழற்ற என்ன செய்யும் பாருங்க. இந்த கதிர்கோள் இந்த பகுதி இந்த பக்கமாக வருது. சரியா, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து அதிகரிக்குது. சரி, இந்த பக்கமாக சுழற்ற எப்படி சுழற்றேன் இப்படியாக சுழற்றேன். எந்த சுழியாக சுழற்ற பாருங்க, இடஞ்சுழியாக சுழற்ற. ஸோ இடஞ்சுழியாக சுழற்றப்படுகின்ற போது இங்க என்ன நடக்குதுன்னா திருகு வந்து கலட்டப்படுது. திருகு வந்து பின்னோக்கி நகரும். இந்த மாதிரியாக நகருது. இதுவே நான் வளஞ்சுழியாக சுழற்றுவனாக இருந்தா சரியா, வளஞ்சுழியாக சுழற்றுவனாக இருந்தா என்ன செய்ய போகுது பாருங்க, இடைப்பட்ட இடைவெளி என்ன செய்யுது பாருங்க, இடைப்பட்ட இடைவெளி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா, ஆக இது முன்பின்னாக நகரும். ஆனா இங்க இருக்கிற இந்த பாகம் தானே, இந்த பாகத்தை நான் இப்படியாக லொக் பண்ணி விட்டா இப்ப பாருங்க, இதை இந்த மாதிரியா லொக் பண்ணி விட்டா என்ன செய்ய முடியாதா, இதை முன்பின்னாக அசைக்க முடியாது. சரி, நான் டைட்டா அசைச்சா கூட என்ன செய்ய முடியாதுடா, அசையாது. இது அன்லாக் பண்ணப்பட்டா தான் இது சாதாரணமாக என்ன செய்யும், அசையக்கூடியதாக இருக்கு. ஆக நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் வேணியர் கருவியில இந்த மாதிரி ஒரு திருகு ஒன்று காணப்படும். நிலைப்படுத்தும் திருகு அசையும் தாடையை பிரதான அளவு திட்டம் வழி அசையாது நிலைப்படுத்தும் திருகு. அதே போல ஒரு தொழிற்பாடு தான் இது. சரி, இவரை அசைய விடாது, நிலைப்படுத்தும் திருகு. ஆக இதை வந்து சிய வந்து பூட்டுச்சுரை என்று சொல்லுவோம். சரியா, பூட்டுச்சுரை அல்லது நிலைப்படுத்தும் திருகு. சரி, அல்லது நிலைப்படுத்தும் திருகு.
நிலைப்படுத்தும் திரிபு. அடுத்த டி. டி வந்து பிரதான அளவிடை. சரியா? டி வந்து பிரதான அளவிடை. பிரதான அளவிடை. சரியா? இதுல பாருங்க, இந்த இடத்துல இப்படியாக இருக்கும் பாருங்களா, ஓரளவு தெரியும். இந்த மாதிரியாக இருக்கும் பிரதான அளவிடை. இது பிரதான அளவிடை. 0, 5, 10 போகுது பாருங்க. அதே போல இந்த சுழலக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிறது இந்த 20, 25, 30, 35 இந்த மாதிரி போறது வட்ட அளவிடை. சரியா? அது வந்து வட்ட அளவிடை அறிக்கும். சரியா? வட்ட அளவிடை. அடுத்து ஈ வந்து வட்ட அளவிடை. சரியா? வட்ட அளவிடை. அடுத்தது எஃப் வந்து சரி, இது சொல்லுவோம் பட்சுழற்சி. பட்சுழற்சி அல்லது தீதாள் தலை. ஒரு புது வார்த்தையா இருக்குது உங்களுக்கு, தீதாள் தலை. தீதாள் தலை இந்த மாதிரியான அமைப்பு. எல்லாத்தையும் பார்த்து பழகிக்கொள்வோம். இந்த இது இவரா இவர் நான் விரலை பிடிச்சி சுழற்றும் பாருங்க. இது வந்து தீதாள் தலைன்னு சொல்லுவோம். இந்த பகுதியை சொல்லுவோம் தீதாள்னு சொல்லுவோம். சரி, இந்த பகுதி வந்து தீதாள் என்று சொல்லுவோம். இந்த பகுதியை வந்து தீதாள் தலை என்று சொல்லுவோம். ஆக அடுத்தது ஜி வந்து சட்டம். இவர் வந்து பிரேம் சட்டம். சட்டம். எச் வந்து தீதாள். எச் வந்து தீதாள். அடுத்தது ஐ. இந்த பிரதான அளவு திட்டம் போடப்பட்ட இந்த அமைப்பு, இந்த பகுதி, இதை வந்து பூன் என்று சொல்லுவோம். பூன். சரியா? சில இடங்கள்ல வந்து பிரதான அளவிடையை வந்து பூன் அளவிடை, பூன் அளவு திட்டம் அந்த மாதிரி கழிப்பாங்க. சரியா? இதுல அளவிடை போடப்பட்டிருக்குதானே, அந்த மாதிரி கழிச்சு கொள்வாங்க. சோ இதுதான் இதுல இருக்கிற பாகங்கள். இங்க இருக்கிற பாகங்கள். அடுத்த விஷயம், இதனை பயன்படுத்தி பெறக்கூடிய அளவீடுகள். சரியா? பயன்படுத்தி பெறக்கூடிய அளவீடுகள். சரி, நோட் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். அடுத்தது சோ இங்க நான் இதை பயன்படுத்தி பெறக்கூடிய அளவீடுகளாக, அதுக்கு முதல் எங்க நம்ம இதை வச்சு அளப்போம்னா, இந்த பட்டடை பகுதிக்கும் கதிர்கோள் பகுதிக்கும் இடையில ஒரு பொருளை வச்சு, உதாரணமா இந்த பெண். சரியா? இது ரெண்டுக்கும் இடையில வச்சு இவருக்குரிய விட்டத்தை அளக்கலாம். சிறிய பொருட்களுக்குரிய விட்டம் அளக்க பயன்படுத்தப்படும். இந்த மாதிரியாக ரெண்டையும் இடையில வச்சு இவரை பிடிச்சி சுழற்றுவோம். சுழற்றும் போது நம்ம தீதாள் தலையை பிடிச்சு சுழற்றுவோம். அதுக்கான காரணம் சொல்றேன்னா, இந்த மாதிரியாக. சரியா? சோ இந்த மாதிரியாக ரெண்டுக்கு இடையில வச்சுட்டு வாசிப்படுத்திக் கொள்வோம். அதாவது பட்டடையும் கதிர்கோளும் அந்த பொருளை தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல கருவி காட்டுற வாசிப்பு தான் இவருக்குரிய அந்த வாசிப்பு பெருமானமா இருக்கும். விட்டமண்டா விட்டமா இருக்கும், தடிப்பண்டா தடிப்பா இருக்கும். சோ நம்ம எது அளக்கமோ அதுவாக இருக்கும். வாசிப்பு என்னமா எடுக்கிறேன்னு இப்ப பார்ப்போம். ஆக பயன்படுத்தி பெறக்கூடிய அளவீடுகள் அதை எழுதி கொள்ளுங்க. சிறிய கம்பிகளின் சிறிய கம்பிகளின் சரி, எழுதி கொள்ளுங்க. சிறிய கம்பிகளின் விட்டம் அளக்கப்படும். சிறிய கம்பிகளின் விட்டம் அளக்கப்படும். சிறிய கம்பிகளின் விட்டம் அளக்கப்படும். சிறிய கம்பிகளின் விட்டம் அளக்கப்படும். இரண்டாவது, சவர அலகின் தடிப்பு அளக்க பயன்படுத்தப்படும். சவர அலகண்டா நம்மளோட பிளேட். சவர அலகின் தடிப்பு அளக்க பயன்படுத்தப்படும். சவர அலகின் தடிப்பு அளக்க பயன்படுத்தப்படும். மூணாவது விடயம். சரியா? மூன்றாவது விடயம், சிறிய தடிப்பை கொண்ட பொருட்களின் தடிப்பினை அளத்தல். சிறிய தடிப்பை கொண்ட பொருட்களின் தடிப்பினை அளத்தல். சிறிய தடிப்பை கொண்ட பொருட்களின் தடிப்பினை அளத்தல்.
நான்காவது இந்த மாதிரியாக சரியா ஏதாவது பேப்பர் இருக்கு. இந்த பேப்பருக்கு ஒரு தடிப்பு இருக்கு தானே, இந்த தடிப்பு அளக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். பேப்பர் தடிப்பு மட்டும் இல்லை, பொலித்தீன் பை இருக்கு தானே, அந்த பொலித்தீன் பையில தடிப்பு ஏதாவது ரொம்ப சின்ன சின்ன தடிப்புகள், சிறிய தடிப்புகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வளர்க்கறதுக்காக பயன்படுத்தப்படும். வெளியே ஏகோ கடதாசியின், ஏகோ சீட்னு சொல்லுவேன், இது வந்து ஏகோ சீட். ஏகோ கடதாசியின் தடிப்பினை அளக்க பயன்படுத்தப்படும். ஏகோ கடதாசியின் தடிப்பினை அளக்க பயன்படுத்தப்படும். ஏகோ கடதாசியின் தடிப்பினை அளக்க பயன்படுத்தப்படும். அடுத்தது சரியா. அடுத்த விஷயம் வாசிப்பெடுக்கப்புறம் பாருங்க, இந்த நுண்மானி திருக்கணிச்சியை பயன்படுத்தி வாசிப்படுத்தல். வாசிப்படுக்கப்படுகின்ற முறை ரொம்ப இலகுவானது. கவனிங்க, இந்த மாதிரியாக ஒரு கருவிர அமைப்பு தரப்பட்டிருக்கு, கருவிர இடைப்பட்ட அமைப்பு தரப்பட்டிருக்கு. இது வந்து பூன் அதுல காணப்படுற பிரதான அளவு திட்டம் இது, அதே நேரம் இது வட்ட அளவு திட்டம். சரியா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை அந்த கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில வைத்து அளக்கும் போது ஒரு நிலையில வந்து இந்த மாதிரியான அமைப்பு தான் காணப்படும். இதை வச்சுக்கொண்டு வாசிப்பு எப்படி காணப்படும் என்று. ஆக இதுல பாத்தீங்கன்னா வாசிப்பு பாருங்க, இந்த கரையில வாசிப்படுறதுக்கு இங்க இந்த மாதிரியான அளவுடை வந்து வட்ட அளவுடை இங்க தொடங்குதுன்னு, இங்க தொடங்குது வட்ட அளவுடை. இப்ப இந்த வட்ட அளவுடைக்கு முன்னால காட்ட போற பிரதான அளவு திட்டத்துல வாசிப்பு எடுக்கும். சரியா, பிரதான அளவு திட்டத்துல வாசிப்பு. அதுக்கு முதல் இந்த பிரதான அளவு திட்டம் தானே, இதுல வந்து 2-3 விதமான அளவு திட்டங்கள் காணப்படலாம். 2-3 விதமாக அளவுடை காணப்படலாம். எப்படின்னு சொல்லுங்க. இப்ப இங்க இந்த மாதிரியாக பிரதான அளவுடை அந்த பூன் காணப்பட்டது. இதுல வந்து ஒரு நேர்கோடு போடப்பட்டு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நேர்கோடு போடப்பட்டு இந்த நேர்கோட்டை தான் அளவுடை இருக்கு. சோ இந்த இடத்துல 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி தொடர்ச்சியா போகலாம். 6, 7 இப்படியாக போகலாம். சரியா, இப்படியாக போகுதுண்டா பாருங்க, இந்த இடத்துல வட்டப்பிரிவு ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் பண்ணும். சரியா, இப்படியாக ஆரம்பிக்கும். இப்படியாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப இந்த இடத்துல வாசிப்பு நம்ம எடுக்கும் போது இங்கதானே வட்டப்பிரிவு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வட்டப்பிரிவுக்கு முன்னால காட்ட போற பிரதான அளவு திட்டத்துல பெருமானம் அதை எடுப்போம். யார் இவர்? இவர். பெருமானம் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆகவே 7. சக இந்த நேர்கோடு இருக்கார் தானே, இந்த நேர்கோட்டுடன் பொருந்துகின்ற வட்ட பிரிவினது எண்ணிக்கை எத்தனையாவது? இது 20, இது 25. ஆகவே இது 24வது இந்த நேர்கோட்டுட பொருந்தும். ஆக 24 தர இழிவெண்ணிக்கை, 24 தர இழிவெண்ணிக்கை. இதுதான் வாசிப்பு அறை. அதாவது 7.24 மில்லிமீட்டர், 7.24 மில்லிமீட்டர். 7 சக 24 தர 0.01 0.24 ஆக 7.24 மில்லிமீட்டர். இப்ப பாருங்க, வாசிப்பு பிரதான அளவு திட்ட வாசிப்பு, அதாவது அந்த வட்டப்பிரிவு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ சரியா அதுக்கு முன்னால காட்டப்புற பிரதான அளவு திட்ட வாசிப்பு. அடுத்தது நேர்கோட்டுடன் பொருந்தும் வட்டப்பிரிவுகள் எண்ணிக்கை. இந்த நேர்கோட்டுடன் பொருந்துற வட்டப்பிரிவுகள் எண்ணிக்கை, தரவெளி எண்ணிக்கை. அவ்வளவுதான், இலகுவான விடயம் தான். இப்ப இந்த மாதிரி காணப்படலாம். சில வேளைகள்ல கருவி பாருங்க விளைங்கடும் விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். ஆரம்பத்துல இந்த மாதிரியான ஒரு அளவிடை காணப்பட்டு இது நேர்கோட்டு அளவிடை,
இங்க பூஜ்ஜியம், இப்படியா பாருங்க. இது அர்த்தம் என்னண்டா, மேலையும் கோடுகள் அளவு கோடுகள் போடப்பட்டிருக்குது, கீழையும் அளவு கோடுகள் போடப்பட்டிருக்கு. இங்க மேல போட்ட அளவு கோடுகள் 1 2 3 4 அந்த மாதிரி போகும். இது வந்து பூஜ்ஜியத்துக்கு ஒன்றுக்கு இடைப்பட்டது. ஆகவே இவர் வந்து 0.5. இது 1 2 3 4. இது வந்து 0.5 1.5 2.5 இந்த மாதிரியாக போகும். இங்க இந்த வட்டப்பிரிவுக்கு வட்டப்பிரிவுகள் ஸ்டார்ட் பண்ண போற இந்த இடத்துக்கு முன்னாலே இருக்க போற அளவுடைய இவர் யார்? அவர் 4.5. ஆகவே 4.5 சக எத்தனையாவது பிரிவு பொருந்துன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு பிரிவு கொண்டு வரும். இப்படியாக இருக்கண்டா பாருங்க, இந்த மாதிரி இருக்கண்டா எத்தனாவது பிரிவு பொருந்தது? இது 30வது, 31, 32, 33. சரியா? 33வது பிரிவு பொருந்தது. ஆக 33வது பிரிவு பொருந்தது. எனவே பொருந்துகின்ற வட்ட பிரிவுகள் 33.0.01, அதாவது 4.5 சக 0.33. ஆகவே வரப்போறது 4.83 மில்லிமீட்டர். சரி, 4.83 மில்லிமீட்டர் இந்த மாதிரியாக வரும். இதுதான் வாசிப்புக்கான முறை. இப்ப இங்க இந்த அளவிடை தான், இந்த அளவிடை இந்த மாதிரியும் போகலாம். காணி இது பூஜ்ஜியம், கீழே மாத்திரம் பிரிக்கப்பட்டும் போகலாம். இப்படியாக பிரிக்கும். அர்த்தம் என்ன? 0 1 2 3 4 5 6 இப்படி மட்டும் பிரிக்கலாம். சரியா? எப்படியாவது இருக்கலாம். சோ வாசிப்பு காண்ற முறை ஒரு முறைதான். ஆக இப்ப உதாரணமா போட்டிங்க பாருங்க, புத்தகத்துல வந்து உதாரணமா ஒரு வாசிப்பு காண்ற முறை ஒன்று போட்டிருப்பேன். சோ இப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரியா? தெரியாதவருடையும் தெரிஞ்சிருக்கும், இலகுவாகவும் இருக்கும், இலகுவான முறையில் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கருவிக்குரிய வாசிப்பு பாருங்க. இந்த பிரிவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் இருக்கிற வாசிப்பு இவர் என்ன, இந்த கோடு லேசா தெரியுது பாருங்க, இந்த கோடு தெரியுது இவர். ஆக இவர பெருமானம் என்ன வரும்? 5. மேல போறதா ஒன்றுண்டா போகும், கீழே வாரம் தகவல் போகும், அல்லது சில நேரங்கள்ல கீழே வாரம் ஒன்றுண்டா போகும். சோ இது 5 6 இது 7 என்ன, இவர் வந்து 7. ஆக இது 7.5. சரி, 7.5. ஆகவே வாசிப்பு 7.5 சக எத்தனாவது பிரிவு பொருந்தது? 20 என்றால் 24ஆம் பிரிவு, 24வது பிரிவு. 24 தர 0.01. அதாவது 7.5 சக 0.24. ஆக 7.74 மில்லிமீட்டர். 7.74 மில்லிமீட்டர். வெளிக்கொள்ளுங்க உதாரணம். சரியா? இந்த விடயத்தை எழுதி கொள்ளுங்க. அடுத்தடுத்த விடையும் பார்ப்போம். இலகுவானது. சரியா? இலகுவா விளைய கொள்ளுங்க. ஆக இப்ப நம்ம அடுத்த விஷயம், இந்த வாசிப்புகளா கீழே இருக்கிற கேள்விகள் செய்யப்படும். இந்த ஒவ்வொரு வாசிப்புகளும் காணப்படும். குயிக்கா செய்யலாம், நீங்களே செய்யலாம். குயிக்கா சின்ன சின்ன விடயங்கள் தான். சில பாருங்க, நான் சொல்லியிருந்தேன், புழிடை தூரம் வந்து 1 மில்லிமீட்டராக இருக்கலாம், அல்லது புழிடை தூரம் வந்து எத்தனையா இருக்கலாம்? 0.5 மில்லிமீட்டரா இருக்கலாம். அதுக்கேற்ற வகையில வட்டப்பிரிவுகள் காணப்படும். 100 பிரிவுகள் இருந்துச்சுண்டா 1 மில்லிமீட்டர் புழிடை தூரம், 50 பிரிவுகள் இருந்துச்சுண்டா 0.5 மில்லிமீட்டர் புழிடை தூரம். இங்க பாத்தீங்கன்னா 80 என்ற வட்டப்பிரிவுலாம் இருக்கு. அப்ப 80 என்ற வட்டப்பிரிவுலாம் இருக்கண்டா இங்க புழிடை தூரம் 1 மில்லிமீட்டர். இந்த மாதிரியான விடையை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சொல்ல தெரியணும், விளங்கிக் கொள்ள தெரியணும்.
ஆகவே போன்ற வாசி பார்ப்போம். இந்த பிரிவுக்கு முன்னால காணப்பட போற இந்த பிரிவு ஆர். இவர் வந்து ஆர். 6 சக எத்தனாவது பிரிவு பிறந்தது? இவர் 75வது. 75வது பிரிவு பிறந்தது. ஆகவே 75 தர 0.01. ஆகவே 6.75 மில்லிமீட்டர். 6.75 மில்லிமீட்டர். அடுத்த இங்க இதுக்கு முன்னால காணப்பட போற பிரிவு இது 5 சக நேர்கோட்டுடன் பொருந்துகின்ற பிரிவு 65. 65 தர 0.01. ஆக இது 5 சக அது தசம் 65. தசம் 65. ஆக 5.65. ஆகவே 5.65 மில்லிமீட்டர். 5.65 மில்லிமீட்டர். அடுத்தது பாருங்க. இங்க இதுக்கு முன்னால பிரதான அளவு திட்டத்துல இந்த கோட்டுக்கு முன்னால் இருக்க போறது இவர்தான் 0 தான். ஆகவே 0 சக எத்தனாவது கோடு பொருந்தது? எத்தனாவது இவர்? 74வது. 74வது. இந்த பெரிய கோடா இருக்கிறது 5 5ஆ போகும். ஒவ்வொரு பெரிய கோடும் 5 மடங்காரி. சரியா? ஆக 70 75 தான் 71 72 73 74. 74 தர 0.01. அதாவது 0.74 மில்லிமீட்டர். சரியா? 0.74 மில்லிமீட்டர். அடுத்தது இங்க இந்த பிரிவு 3 சக பொருந்துகின்ற பிரிவு 97. 97 தர 0.01. ஆக வரப்போறது 3.97 மில்லிமீட்டர். சரி, 3.97 மில்லிமீட்டராக இருக்கு. அடுத்தது இங்க இதுல பாருங்க. இப்ப இங்க கீழையும் பிரிப்புகள் வருதுன்னு. ஆக மேல வருது 1 2 3. கீழே வர்றது தசம் 5 1.5 2.5 அந்த மாதிரியா வருது. ஆகவே இந்த இடத்துல இந்த கோட்டுக்கு முன்னால இவர் தான் இருக்கார். சரியா? யார் இவர்? 1 2 3 4. ஆக 4 சக பொருந்துகிற கோடு 1 21 22 23. 23 தர 0.01. ஆக வரப்போறது 4.23 மில்லிமீட்டர். சரி, 4.23 மில்லிமீட்டர். இங்க பாருங்க, இவருக்கு முன்னால இந்த பிரிவு இருக்கு, கீழே காணப்படுற பிரிவு இருக்கு. 0.5. இது 0 வேண்டாம், அது கீழே இங்க வாரது 0.5 இருக்கும். 0.5 சாக பொருந்துறது 11வது பிரிவு 11 தர 0.01. ஆகவே தசம் 5 இது தசம் 1 வரப்போறது 0.61 மில்லிமீட்டர். சரியா? 0.61 மில்லிமீட்டர். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரியலான போட்டோ, ரியலான படம். இதுல பாருங்க, இந்த இடத்துல இங்க 0 இருக்கு. கீழே தான் கோடுகள் போகுது, இந்த மாதிரியாக போகுது. ஆக கீழே தான் இது 0 1 2 3 இந்த மாதிரியாக போகுது. மேல தசம் 5 காணல். சோ இந்த மாதிரியாக இருக்குது. ஆகவே 3 பொருந்துகின்ற பிரிவு இவர் என்ன? இந்த கோடு தான் பொருந்தும். சோ இது 20வது, இது 30வது, இது 25வது. பெரிய கோடுகள் 5 தான் போகும். 26 27 28. சோ 3 சக 28வது பிரிவு. 3 சக 28வது பிரிவு
தர இழிவெண்ணிக்கை. ஆக 3.28 மில்லிமீட்டர். சரி, 3.28 மில்லிமீட்டர். சோ அதுக்கு செய்யுங்க ஆகும். இதுக்கு கீழே மாத்திரம் இருக்கு, அங்க கீழே மேலே தானே. ஆக பாருங்க, இது 0, இது 0.5, இது 1, இது 1.5, 1.5. ஆகவே இந்த இடத்துல நமக்கு வரப்போது 1.5 சக என்று வரும். சோ 1.5 சக எத்தனாவது கோணம் பொருந்துருப்பாங்க அண்ணளவா? இந்த கோடு பொருந்தும். 30வது 30 தர 0.01. ஆகவே 1.5 இது தசம் 30, 1.80. சரியா, 1.80 மில்லிமீட்டர். இந்த இடத்துல இன்னொரு விடையும் சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட விடையை சொல்லணும். இதை நோட் பண்ணிட்டு கவனிங்க சொல்லணும். ஆக இதுல பாருங்க, நான் இந்த 1.8 போட்டிக்கிறேனே, இதை இப்படி போடணும், இந்த மாதிரியா போடணும். பாருங்க, 1.5 சக 0.3 ஜோசிச்சு 1.8 மில்லிமீட்டர் இந்த மாதிரி போடணும். சரியா, இந்த மாதிரி போடுவது கிடையாது, இந்த மாதிரி எழுதுவது கிடையாது. சரியா, ஆனா ரெண்டும் ஒரே பெருமானம் தான். ஏன் அப்படி எழுத மாட்டோம் வேண்டாம், இது நுண்மானி திருகணிச்சு. இந்த நுண்மானி திருகணிச்சிக்குரிய இழிவெண்ணிக்கை பெருமானம் தானே. இந்த இழிவெண்ணிக்கை பெருமானம் மில்லிமீட்டர் அளவு திட்டத்துல, சரியா, மில்லிமீட்டர் அளவு திட்டத்துல என்ன வரும்? 0.01. அதாவது தசமதானத்துக்கு பிறகு 2 இலக்கங்கள் வருதுன்னு. மில்லிமீட்டர் அளவு திட்டத்துல வந்து தசமதானத்துக்கு பிறகு 2 இலக்கங்கள்ல தான் இந்த கருவிக்குரிய இழிவெண்ணிக்கை இருக்குது. ஆக இந்த கருவியால புறப்படுகின்ற வாசிப்பு தானே, அந்த புறப்படுகின்ற வாசிப்பும் அதே அளவு திட்டத்துல, சரியா, அதே அளவு திட்டத்துல தசமதானத்துக்கு பிறகு எத்தனை வரணும்? 2 தானே வரணும். சரியா, தசமதானத்துக்கு பிறகு 2 இலக்கங்கள் வரணும். ஏன் இங்க மில்லிமீட்டர் அளவு திட்டத்துல வந்து தசமதானத்துக்கு பிறகு 2 இலக்கத்துல தான் இழிவெண்ணிக்கை காணப்படும். அதனால இப்படித்தான் எழுதும். இதுதான் சரியான முறை. இது வந்து எழுதுவது சரியான முறை கிடையாது, இப்படி எழுதுவது கிடையாது. 8 0 1 மில்லிமீட்டர் 8, இன்னும் ஒரு தசமதானம் வரப்போகுது. 8 இன்னும் ஒரு தசமதானம் 0, 8 0 மில்லிமீட்டர் வரும். ஆக இப்படித்தான் எழுதணுமா? சரியா, சப்போஸ் சென்டிமீட்டர் அளவு திட்டத்தில் சொல்ல போனா, சென்டிமீட்டர் அளவு திட்டத்துல சொல்ல போனா பாருங்க, சென்டிமீட்டர் அளவு திட்டத்துல இந்த நுண்மானி திருகணிச்சிக்குரிய இழிவெண்ணிக்கை 0.001 சென்டிமீட்டர். இதுதான் இழிவெண்ணிக்கை பெறுமதி. ஆக இந்த அளவு திட்டத்தை சொல்ல போனா இது எப்படி எழுதணும்? 1.80 சாரி 0.180. சரியா, 0.180 0.180 சென்டிமீட்டர். பாருங்க, சென்டிமீட்டர் அளவு திட்டத்துல தசமதானத்துக்கு பிறகு 3 இலக்கங்கள் காணப்படுது. ஆக
அளவீடும் சென்டிமீட்டர் அளவுல தகுதானத்துக்கு பிறகு 3 இலக்கங்களை கொண்டதாக இருக்கணும். சரி, எப்படிதான் கொடுக்கும். இந்த மாதிரி தான் வாசிப்புகள் அளந்து எழுதிக் கொள்வோமா எழுதுகின்ற முறையா இருக்கு. சோ இப்ப வாசிப்பெடுக்கிற முறை நம்மளுக்கு தெரியும். வாசிப்பெடுக்கிற முறை நம்மளுக்கு இங்க தெரியும். ஆக இதுதான் நுண்மானி திருகணிச்சு. சரி, நுண்மானி திருகணிச்சு. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வேர்னியர் எடுக்கமானி பார்த்தது. நம்மளுக்கு இன்னும் ஒரு சில கிளாஸஸ்லயே சரி, ஒரு 5-6 கிளாஸஸா 5-6 கிளாஸஸுக்குள்ளேயே இந்த பாடம் முடிஞ்சிடும். அடுத்த பாடத்துக்குள்ள போயிடலாம் நம்ம. ஆக அடுத்த விடயம்